வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபி அண்ட் என்ன பார்க்குற மூவி வந்து தெல்மா 2024 ஆன ஒரு காமெடி ட்ராமா மூவி அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூ போதும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஹெல்ப்ஸ் பண்ண லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெல்மான்னு சொல்லிட்டு ஒரு 93 வயசு ஒரு பாட்டியம்மா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கிராண்ட் சன் இருக்காரு. அவரோட பேர் வந்து டேனியல். அண்ட் இவங்களுக்கு வந்து பசங்களும் இருக்காங்க. பட் வந்து அவங்க பெருசாக வந்து கவனிக்கிறது இல்லை. அண்ட் தன்னோட ஒரே பேர குழந்தை மட்டும்தான் அந்த டேனியல்ன்ற அந்த பையன் மட்டும்தான் வந்து இந்த பாட்டியம்மா வந்து பார்த்துக்கிறான். அதே மாதிரி நேரத்தில் டேனியல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து அவனோட வேலையை செய்யறதுக்கு சோம்பேறித்தனம். அதனாலேயே அவன் கேர்ள் ஃப்ரெண்டை தான் அவனை விட்டு போயிடுச்சு. ஸோ இப்படி இருக்கிற சமயத்தில் வந்து பாட்டியம்மா மட்டும் பார்த்துட்டு இருக்கான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து நம்ம தெல்மாக்கு வந்து ஒரு ஃபோன் வந்து தன்னோட பேரன் பேசுகிற மாதிரி இன்னொரு பையன் பேசி, இந்த மாதிரி நான் ஜெயிலில் இருக்கேன், நான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் வந்து இந்த அட்ரஸ்க்கு மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பாட்டிமாக்கு வந்து ஒன்றுமே புரியல. சரி பேரனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த அட்ரஸ்க்கு $10,000 வந்து அவங்களும் மெயில் பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் டேனி வீட்டுக்கு வந்ததுக்கு இந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லியோ ஸ்கேம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு டிவைஸ் சமயத்தில் இதுக்கப்புறம் அவங்க கையில் கார்டெலாம் கொடுக்க முடியாது, உங்களோட அக்கௌண்ட்லாம் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வீட்டிலே இருக்காங்க. ரொம்ப இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. நம்ம விட்ட காசை வந்து பிடிச்சி ஆகணும், நம்ம வந்து வயசாயிட்டோம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இது பண்ணி வைக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம அந்த காசை வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு தன்னோட அட்வென்ச்சரை அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் வந்து தன்னோட ஓல்டு ஃப்ரெண்டான பென்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரை போய் மீட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்கூட்டர் இருக்குது. அந்த ஸ்கூட்டரையும் பெண்ணையும் வந்து கூட்டிகிட்டு போகிற சமயத்தில் இந்த ட்ராவல் வைஸ் அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பணம் போன அட்ரஸுக்கு போயிட்டு அந்த பணத்தை வந்து ரிட்ரீவ் பண்ணி வந்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. படம் வந்து உண்மையாகவே நல்லா இருக்கு. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து இந்த ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான படம் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நேரத்தில் இந்த வயசானவங்களும் வந்து தனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்த நல்ல விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த தெல்மான்ற அந்த கேரக்டர் ப்ளே பண்ண அவங்க வந்து ரொம்ப சூப்பராகவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேச்சுரலிஸ்டிக்காக ரொம்ப நல்லா இருந்தது. 93 வயசு, அவங்களுக்கு உண்மையான வயசு எவ்வளோன்னு தெரியல. பட் கேரக்டருக்கு வந்து 93 வயசு ஓகேலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த பேசுறதும் சரி, ஆக்ஷனும் சரி, நடக்கிறதும் சரி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல படம் தான் நான் சொல்லுவேன். அதனாலேயே இந்த படத்துக்கு நான் 3.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்லிக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.